நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது புரட்சி நியூஸ் நேரலை செய்திகள். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் வேட்பு மனு தாக்கல் செய்த சுயேட்சை வேட்பாளர் மனோகரன். புரட்சி நியூஸ் செய்திகளுக்காக ஆசிரியர் புரட்சிதாசன். தினசரி நேரலை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள புரட்சி நியூஸ் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நான் சுயேட்சை வேட்பாளராக மனோகரன் ஆகியோர் போட்டியிடுகிறேன். இந்த தொகுதியில் கடந்த 50 ஆண்டு காலமாக விடுபட்டு போன அரசு நலத்திட்டங்கள் அனைத்தையும் என்னை தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் நான் நிலக்கோட்டை தொகுதியில் அனைத்து காரியங்களும் செய்து முடிப்பேன் என்பதை தெரிவித்துள்ளேன். மக்கள் நலத்திட்டங்களை முன்னின்றே செயல்படுத்துவேன். இப்போது அனைத்து கட்சியும் எல்லாமே பெரிய பெரிய கட்சி போட்டிடுறப்போ உங்கள் வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக உங்களால் நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு உண்டு. இதனால் உங்களுக்கு மிரட்டல் வர மாதிரி அப்படி ஏதும் இல்லை. இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி களப்பணி எதுவும் செஞ்சுருக்கீங்களா? இப்போ புதுசாக தான் களப்பணி ஆற்ற வரீங்களா? 38 வருடமாக தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் உதவி செயற்பொறியாளராகவும் உதவி பொறியாளராகவும் பணிபுரிந்து மக்களுக்கு ஏனைய பணிகளை சிறப்பான முறையில் செய்து வந்திருக்கிறேன். ஆகையால் மேலும் நலத்திட்டங்கள் செய்வதற்காக நான் சுயேட்சை வேட்பாளராக இந்த தொகுதியில் போட்டியிடுகிறேன். நிலக்கோட்டில் இருக்கிற முக்கிய பிரச்சனைகள் என்னென்னா நீங்கள் கையில் எடுத்துருக்கீங்க? குடிநீர், சாலை. எல்லாருமே எல்லா கட்சிக்காரங்களும் சொல்கிறதா? நான் புதுசாக வேறு எதுவும் எடுத்துருக்கேன். என்னை தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் நான் எதுவும் செய்ய காத்திருக்கேன். நன்றி சார். ஓகே.